வருஷம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அதிகமாயிட்டே இருக்கு. கிளைம் கேட்டால் சரியாக தர மாட்டுறாங்க. கஸ்டமர் சர்வீஸும் ரொம்ப மோசமாக இருக்கு. வேற நல்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு மாறலான்னா வெயிட்டிங் பீரியட் இருக்கிறதுனால பல பேரால அது மாற முடியாமலே போயிடும். ஆனால் இப்போ IRDAI கொண்டு வந்திருக்க ஒரு நியூ ரூல் இந்த ப்ராசஸை ரொம்ப சுலபமாக்கிடுச்சு. இதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் அண்ணாமலை. ஃபினான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் போர்ட்டபிலிட்டி. நீங்க ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க. அதோட வெயிட்டிங் பீரியட் 2 வருஷம். 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட்ல 1 வருஷத்தை முடிச்சிட்டீங்க. இன்னும் 1 வருஷம் பாக்கி இருக்குது. ஆனா அதே சமயம் உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பிடிக்கல, வேற ஒரு கம்பெனிக்கு மாறலாம்னு நினைக்கிறீங்க. அப்படி புது கம்பெனிக்கு மாறும்போது திரும்ப முதல்ல இருந்து 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட் வருமானு பயந்துகிட்டு நிறைய பேர் மாற மாட்டாங்க. அது போக நோ கிளைம் போனஸ்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கு. ஏன்னா வேற ஒரு கம்பெனிக்கு மாறிட்டா இந்த NBC கிடைக்காம போயிடுங்க, நிறைய பேர் மாற மாட்டாங்க. இப்போ IRDAI கொண்டு வந்திருக்க நியூ ரூல் படி நீங்க விருப்பப்பட்ட கம்பெனிக்கு உங்க இன்சூரன்ஸ் மாத்திக்கலாம். உங்களோட வெயிட்டிங் பீரியட் அப்படியே அங்க கிரெடிட் ஆயிடும். பேலன்ஸ் இருக்கிற வெயிட்டிங் பீரியட் மட்டும் நீங்க அங்க கண்டினியூ பண்ணா போதும். திரும்பவும் முதல்ல இருந்து எல்லாம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. NCBயும் உங்களுக்கு வந்துடும். ஆனா இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் 2 இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். மினிமம் 45 நாளுக்கு முன்னாடியே நீங்க புது கம்பெனியோட போர்ட்டபிலிட்டிக்கு அப்ளை பண்ணணும். கடைசி நேரத்துல பண்ண முடியாது. ரெண்டாவது, நீங்க போர்ட்டபிலிட்டிக்கு அப்ளை பண்ணும்போது உங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து சம்டைம்ஸ் அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நிறைய மிடில் கிளாஸ் பேங்க்ரப்ட் ஆவறது எதிர்பாராத ஒரு பெரிய மெடிக்கல் செலவு வரும்போது தான். தயவு செய்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்.